السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நமது ஜமாத் வாயளவில் கூறுவதோடு மட்டும் இருந்துவிடக்கூடாது. இது அசல் நோக்கமல்ல. நஃப்ஸை தூய்மைப்படுத்துவதும் சீர்திருத்தமும் அவசியமாகும். இதற்காகவே அல்லாஹ் என்னை அனுப்பியுள்ளான். எனவே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜமாத்தில் செயலளவிலான மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். வெறும் வாயளவில் பேசுவதோடு மட்டும் நமது செயல்கள் ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருந்துவிடக்கூடாது என்று அவர்கள் கூறுவதன் கருத்து பேசுவது மட்டும் போதாது என்பதாகும். தனது சுய லாபத்தை பார்க்கின்ற போது தமது பேச்சை மாற்றிக்கொள்வதும் கூடாது. அப்படிப்பட்ட தருணத்தில் நமது நல்லொழுக்கத்தின் தரத்தை நிலைநாட்ட முடியாமலும் நாம் இருந்துவிடக்கூடாது. மாறாக நம்பிக்கை கொள்வதும் அல்லாஹ் கூறுகின்ற விஷயங்களை செயல்படுத்துவது, நமது நஃப்ஸை சீர்திருத்துவது, அதை எப்போதும் தூய்மையாக வைத்திருப்பது ஆகியவற்றை நமது வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்தால்தான் அவர்களிடம் பையத் செய்ததற்கான உரிமையை நாம் செலுத்த முடியும். இந்த நோக்கத்திற்காகவே அல்லாஹ் அவர்களை அனுப்பினான். அவர்களிடம் செய்த பையத்திற்கான உரிமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வின் கட்டளையின் பக்கம் நமது பார்வை இருக்க வேண்டும். அவற்றிற்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியமாகும் என்பதை ஒவ்வொரு அஹ்மதியும் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் திருப்தி நம் முன்னால் இருக்க வேண்டும் என்பதையும் எப்போதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கடந்த குத்பாவில் நான் இவ்வாறு கூறியிருந்தேன். அதாவது அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற காட்சியை பார்க்க வேண்டுமென்றால் ஃபல் யஸ்தஜீபூலி, எனது கட்டளைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவற்றிற்கேற்ப செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? நம்முடைய எல்லா ஆற்றல்களையும் பயன்படுத்தியவாறு அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி செயல்படுவதாகும். மேலும் தமது வாழ்வை அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்ப கழிப்பதாகும். எனவே ரமலானின் இந்த குறிப்பான சூழலில் நாம் அல்லாஹ்வின் கட்டளைகளை எந்த அளவு நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்குகின்றோம் என்பதை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இது இல்லை என்றால் அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற நமது வாதம் வெறும் வாயளவிலான வாதமாகவே இருக்கும். அல்லாஹ் திருக்குரானில் பல கட்டளைகளை வழங்கியுள்ளான். இந்த கட்டளைகளை நம் முன்னால் நாம் எப்போதும் கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் நஃப்ஸை சீர்திருத்துவதன் பக்கம் நமது கவனம் இருக்க வேண்டும்.
அல்லாஹ் வழங்கியுள்ள கட்டளைகளிலிருந்து சில விஷயங்களை இப்போது நான் எடுத்து கூறுவேன். அவை நமது நஃப்ஸை சீர்திருத்துவதற்கு காரணமாக இருப்பதுடன் மட்டுமல்லாமல் அவை சமுதாயத்திலும் அன்பு, நேசம் மற்றும் அமைதியின் சூழலை ஏற்படுத்துகின்றது. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், வ இபாதுர் ரஹ்மான் இல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹவுனன் வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அதாவது அளவற்ற அருளாளனான இறைவனின் உண்மையான அடியார்கள் பூமியில் பணிவுடன் நடப்பவர்களாவர். அவர்கள் மிகவும் மென்மையாகவும் கண்ணியமாகவும் நடப்பவராவர். அவர்கள் அகங்காரம் கொள்வதில்லை. அறிவற்றவர்கள் அவர்களுடன் பேசினால் அவர்கள் சண்டையிடுவதில்லை. மாறாக நாங்கள் உங்களுக்காக சாந்தி கிடைக்க வேண்டும் என்ற துவாவையே செய்கின்றோம் என்று கூறுவர். எனவே சுருக்கமாக இங்கு அந்த மகத்தான நல்லொழுக்க மற்றும் ஆன்மீக புரட்சியின் வரைபடம் நமக்கு காட்டப்பட்டுள்ளது. அது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சியாகும். அவர்களை ஏற்றுக்கொண்ட அன்னாரது சஹாபாக்கள் இந்த நல்லொழுக்கத்தை தங்களிடம் ஏற்படுத்தினர். அந்த காலம் உலகம் இருளில் மூழ்கியிருந்த காலமாக இருந்தது. உலகம் ஷைத்தானின் பிடியில் சிக்கியிருந்தது. தான் என்ற அகந்தை, சுயநலம், கர்வம் மற்றும் குழப்பங்கள் உலகை அழிவின் குழியில் தூக்கி எறிந்திருந்தது. அந்த சமயத்தில் மனிதர்களுக்கு உயர்வான நல்லொழுக்கம், பணிவு, தாழ்மை குணம் ஆகியவற்றை பற்றி மட்டும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கவில்லை. மாறாக இந்த வசனத்தின் செயல் வடிவமாக திகழ்ந்த அத்தகைய மனிதர்களை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். இன்றும் உலகின் நிலை இப்படித்தான் இருக்கின்றது. இந்த காலத்திலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான அடியாரை அனுப்பி வைத்து ரஹ்மானின் அடியார்களின் ஒரு ஜமாத்தை அவர்கள் மூலமாக இறைவன் உருவாக்கினான். அவர்களுடைய ஜமாத்துடன் தங்களை தொடர்புபடுத்தி கூறுகின்ற ஒவ்வொருவரும் இந்த தரத்தை தங்கள் கண்முன்னால் வைக்க வேண்டும். ரஹ்மானின் அடியார்கள் தொடர்பாக இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறியிருப்பது போன்று யம்ஷூன அலல் அர்லி ஹவுனன், அதாவது அவர்கள் பூமியில் பணிவுடனும் கண்ணியத்துடனும் கர்வம் கொள்ளாமலும் நடப்பவராவர் என்று கூறியதற்கு ஏற்ப ஒரு உண்மையான ரஹ்மானின் அடியார் இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். அதாவது அவரிடம் பணிவும் இருக்க வேண்டும், அவர் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், தற்பெருமையிலிருந்து தூய்மையாக அவர் இருக்க வேண்டும். அத்தகைய நிலை ஏற்பட்டால் பிறகு அத்தகைய மக்கள் சமுதாயத்தில் அன்பை பரப்பக்கூடியவர்களாக இருப்பர். சமுதாயத்தின் அமைதிக்கு உத்தரவாதம் வழங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பர். இந்த அவர்களது கண்ணியமும் பணிவும் அறிவியனர்கள் சண்டையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யும் போது இந்த பதிலை அவர்களை கூற வைக்கின்றது. அதாவது அவர்கள் சலாமா, நீங்கள் எங்களிடம் சண்டையிடுகின்றீர்கள், குழப்பத்தை ஏற்படுத்துகின்றீர்கள், ஆனால் நாங்கள் உங்களிடம் சண்டை போடுவதற்கு பகரமாக உங்களுக்காக சாந்தி மற்றும் அமைதி கிடைக்க துஆ செய்கின்றோம் என்று அவர்கள் கூறுவர். குறிப்பாக ஆதிக்கமும் சக்தியும் இருக்கும் தருணத்தில் மனிதன் இவ்விதமாக நடந்து கொண்டால் பிறகு அது எத்தகைய உயர்வான நல்லொழுக்கமாக ஆகிவிடுகின்றதென்றால் அது மனிதனை உண்மையான அடியாராக ஆக்குகின்றது. அதாவது ரஹ்மானின் அடியாராக ஆவதற்காக இந்த நல்லொழுக்கத்தை மனிதன் வெளிப்படுத்தி காட்டும் போது, மேலும் அல்லாவின் கட்டளையின்படி செயல்படுவதற்காக அதை காட்டுகின்ற போது அத்தகைய அடியார்கள் அல்லாவின் நெருக்கத்தை பெறுபவர்களாக ஆகிவிடுகின்றனர். அத்தகைய மக்களது துஆக்களையே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருப்பது போன்று இத்தகைய மக்களே நப்சு தூய்மையடைந்த மக்களை சார்ந்தவர்களாக இருக்கின்றனர். தூய உள்ளத்துடன் அல்லாவின் திருப்தியை பெறக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றனர். அல்லாவின் ஆட்சியை உலகில் நிலைநாட்டுபவர்களில் ஒருவராக அவர்கள் ஆகிவிடுகின்றனர். அல்லாஹ் உலகில் அன்பு, நேசம், சகோதரத்துவம், பணிவு ஆகியவை பரவ வேண்டும் என்று விரும்புகின்றான்.
எல்லா விதமான நன்மைகளும் உலகில் பரவ வேண்டும் என்று விரும்புகின்றான். எல்லா தீமைகளும் முடிவுக்கு வந்துவிட வேண்டும், ஷைத்தானின் பிடியிலிருந்து மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அல்லாவின் கட்டளைக்கேற்ப நடந்து மனிதன் இந்த உலகையும் கூட அமைதி, நிம்மதி மற்றும் சொர்க்கத்தின் கூடாரமாக ஆக்க முடியும். இந்த நோக்கத்திற்காகவே அல்லாஹ் உலகில் நபிமார்களை அனுப்புகின்றான். எல்லோரையும் விட சிறந்த முறையில் இந்த போதனைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கொண்டு வந்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் உலகிற்கு மனிதர்கள் ரஹ்மானின் உண்மையான அடியாராக ஆவதற்கான வழிமுறைகளை கற்றுத்தந்தார்கள். அதன் மூலமாக உலகில் உள்ள மனிதர்களுக்கு அவர்கள் நிரந்தரமான சொர்க்கத்தை பற்றிய அறிவை பெற வேண்டும், மேலும் அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து கூறினார்கள். முதலில் உங்களது செயல்களை இறைவனது கட்டளைக்கேற்ப வடிவமைத்து உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்குங்கள் என்று கூறினார்கள். எந்த இறையடியார்கள் தொடர்பாக அல்லாஹ் ஃபத்ஹுலி ஃபி இபாதி வத்ஹுலி ஜன்னதி, அதாவது வாருங்கள் எனது அடியார்களில் ஒருவராக ஆகிவிடுங்கள், மேலும் எனது சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள் என்று கூறுகின்றானோ அவர்களில் ஒருவராக நாமுமாக வேண்டும். எனவே ரமலானில் அல்லாஹ் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த நற்செய்தியை நமக்கு வழங்கியுள்ளான். அதாவது இந்த மாதத்தில் நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று அன்னார் கூறினார்கள். அல்லாஹும் அடியார்களுக்கு மிக அருகில் வந்து விடுகின்றான். அல்லாஹ் எல்லா நேரமும் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் கீழ்வானத்தில் இறங்கி வருகின்றான் என்பதன் கருத்து அல்லாஹ் நாம் செய்யும் நன்மைகளுக்கு அதைவிட அதிகமாக நற்கூலியை வழங்குகின்றான் என்பதாகும். மேலும் அவற்றை ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றான். எனவே ஈமான் கொள்வதாக வாதம் செய்கின்ற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு அகமதியும் ரஹ்மானின் அடியாராக ஆவதற்காக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான அடியாரிடம் பையத் செய்திருக்கும் ஒவ்வொருவரும் தங்களை ஆய்வு செய்தவாறு பணிவை கடைபிடித்து அகங்காரத்தை முடிவிற்கு கொண்டு வந்து தமது சமுதாயத்திலும் தமது வீட்டிலும் தமது சுற்றுச்சூழலிலும் சண்டைகளையும் குழப்பங்களையும் முடிவிற்கு கொண்டு வர முயற்சி செய்தவாறு அமைதியையும் சாந்தியையும் பரப்ப வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக தமது முன்மாதிரியை நம் முன்னால் நிலைநாட்டி சென்றுள்ளார்கள். பல்வேறு சந்தர்ப்பங்களில் இது பற்றி போதனையும் செய்துள்ளார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹ் என்னிடம் இவ்வாறு கூறியுள்ளான், நீங்கள் எந்த அளவு பணிவை மேற்கொள்ள வேண்டும் என்றால் எவரும் யார் மீதும் பெருமை கொள்ள வேண்டாம். இந்த தரத்தை ஆராய்வதற்கு எந்த ஒரு வெளிப்புற கருவியும் பயன்படாது. அவ்வாறே வெளிப்படையான எந்த ஒரு வழிமுறையும் இதற்கு இல்லை. ஒவ்வொரு நபரும் உண்மையிலேயே அவர் தன்னிடம் ஈமான் இருப்பதாக வாதம் செய்கின்றார் என்றால் அவர் தன்னைத்தானே கணக்கிட்டு பார்க்க வேண்டும். நான் தற்பெருமையிலிருந்து முற்றிலும் தூய்மை அடைந்து விட்டேனா என்பதை அவர்தான் சரியாக கூற முடியும். நாம் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கின்றோம் என்பதில் நமக்கு பெருமை இருக்கின்றதா இல்லையா? நமது பொருளாதார நிலை பிறரை விட சிறந்ததாக இருப்பதில் நமக்கு பெருமை இருக்கின்றதா இல்லையா? நமது சந்ததிகள் நன்கு படித்தவர்களாக இருப்பதில் நமக்கு பெருமை இருக்கின்றதா இல்லையா? நமக்கு இருக்கும் அறிவு திறமையில் நமக்கு பெருமை இருக்கின்றதா இல்லையா? ஏதாவது ஒரு நன்மை செய்வதில் நமக்கு பெருமை இருக்கின்றதா இல்லையா என்பதை நாம் தான் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அரபிக்கு அரபி அல்லாதவர் மீது எந்த பெருமையும் இல்லை, அவ்வாறே ஒரு அரபி அல்லாதவருக்கு அரபியின் மீது எந்த பெருமையும் இல்லை. இதில் அவருக்கு பெருமைக்குரிய எந்த இடமும் இல்லை. அடிப்படையான விஷயம் இறை அச்சமாகும். இறை அச்சம் இருந்தால் அப்படிப்பட்டவரது மூளையில் எவ்வகையிலான தற்பெருமையும் வர முடியாது. சில நேரங்களில் அறிவில் பெருமை கொள்வது எந்த அளவு அதிகமாக ஆகிவிடுகின்றது என்றால் பிறகு மனிதன் அதனால் மார்க்கத்தை விட்டும் விலகிச் சென்று விடுகின்றான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எந்த அளவு கடந்த பணிவு இருந்திருக்கிறது என்று பாருங்கள். அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப அவர்கள் அன சையத் உல்தே ஆதம், நான் அனைத்து ஆதமின் சந்ததிகளின் தலைவனாக இருக்கின்றேன் என்ற அறிவிப்பை செய்த போது அது எந்த அளவு மிகப்பெரிய கண்ணியமாக இருக்கின்றது என்றால்
அது நமது எஜமானரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கின்ற கண்ணியமாகும். ஆனால் எவரும் அடைய முடியாத இந்த உயர்வான நிலையை அவர்கள் அடைந்த பிறகும் நமது எஜமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு உயர்ந்த நிலையை பற்றிய அறிவிப்பை செய்கின்றார்கள். அதை இந்த சொற்களில் அவர்கள் அறிவித்தார்கள். வலா ஃபஹர், அதாவது இந்த விஷயத்தில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை என்று கூறினார்கள். சமுதாயத்தில் நிலவும் சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் சூழலை ஏற்படுத்துவதற்கும் அவர்களது அழகிய முன்மாதிரியிலிருந்து நான் இன்னொரு உதாரணத்தை எடுத்து கூறுகின்றேன். ஒருமுறை ஒரு யூதர் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கும் சிறப்பை நிரூபிக்க முயற்சி செய்தார். அதை கேட்ட ஒரு முஸ்லிம் மிகவும் கடுமையாக ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்தஸ்து தான் எல்லோரையும் விட உயர்வானதாக இருக்கின்றது என்று கூறினார். இதை கேட்ட அந்த யூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, இதனால் எனது மனம் புண்படுகின்றது என்று கூறினார். அப்போது எல்லா நபிமார்களது தலைவரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட எந்த சிறப்பினையும் வழங்க வேண்டாம் என்று கூறினார்கள். சமுதாயத்தில் அமைதி நிலவுவதற்கான அந்த மகத்தான முன்மாதிரி இதுவேயாகும். அமைதி, சமாதானம், சாந்தி ஆகியவற்றின் அரசராக திகழ்பவர் மீது குற்றச்சாட்டுகளை கூறுபவர்களுக்கும் இதுவே பதிலாக இருக்கின்றது. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காரணமாக உலகில் அமைதி அழிந்து விட்டதாக கூறுகின்றனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெயரில் அநீதியான முறையிலும் காட்டுமிராண்டித்தனமாகவும் தாக்குதல்களை நடத்துபவர்களுக்கும் இதில் படிப்பினை இருக்கின்றது. ஆனால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாக வாதம் செய்கின்ற நமக்கு இப்போது இந்த செயல் ரீதியிலான உலகில் இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றவர்களின் குற்றச்சாட்டுகளை மறுக்கின்ற பொறுப்பு இருக்கின்றது. நாம் உண்மையான முஸ்லிம்கள் ஆவோம் என்பது நமது வாதமாக இருந்தால் அந்த உண்மையான போதனைகளின் முன்மாதிரியாக திகழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முன்மாதிரியை வெளிப்படுத்தியவரை ஏற்றுக்கொண்டிருப்பதாக நாம் வாதம் செய்கின்றோம். இந்த விஷயங்கள் நமக்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருப்பதுடன் மட்டுமல்லாமல் நாம் இஸ்லாத்தின் அழகிய போதனையை உலகில் பரப்பக்கூடியவர்களாக மாறி உலகிற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதனை செய்தவாறு ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறினார்கள். இறைவன் என்னிடம் கூறினான், எவர் எனக்காக இந்த அளவு பணிவை மேற்கொண்டாரோ என்று கூறிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உள்ளங்கையை தரையில் வைத்தார்கள். பிறகு கூறினார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், அத்தகையவரை நான் எந்த அளவு உயர்த்துவேன் என்றால் என்று கூறிவிட்டு அவர்கள் தமது கையை உயர்த்தி காட்டினார்கள், மிகவும் உயர்த்தி காட்டினார்கள். எனவே எவர் இறைவனுக்காக பணிவை மேற்கொள்வாரோ, மேலும் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக தற்பெருமையை வெறுப்பாரோ, மேலும் எவர் இறைவனுக்காக சமுதாயத்தில் வெறுப்பின் விதைகளை அளிப்பதற்கு முயற்சி செய்வாரோ, அதன் மூலமாக அமைதியையும் சாந்தியையும் நிலைநாட்டுவாரோ, அவருக்கு அல்லாஹ் எந்த அளவு உயர்வை வழங்குவான் என்றால் அது மனிதனின் யூகத்திற்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாகும். இந்த நாட்களை இறைவன் நமது சீர்திருத்தத்திற்காக அமைத்து தந்துள்ளான். நான் ஏற்கனவே கூறியிருந்ததைப் போன்றே இந்த நாட்களில் நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நமது வீட்டில் நிலவுகின்ற சண்டைகளை இறைவனுக்காக முடிவுக்கு கொண்டு வந்து சாந்தி மற்றும் அமைதியின் சூழலை ஏற்படுத்த வேண்டியது ஒவ்வொரு அகமதிக்கும் அவசியமானதாகும். பெரும்பாலும் தமது சகோதரர்களுடன் கர்வத்தின் காரணமாக ஏற்படுகின்ற சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வந்து சமுதாயத்தில் சாந்தியை பரப்புவதற்கு ஒவ்வொரு அகமதியும் முயற்சி செய்ய வேண்டும். எதிரிகள் கூறும் விஷயங்களை கேட்டு பொறுமையை கடைபிடித்தவாறு அவர்களின் நேர்வழிக்காக துஆ செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் மூலம் உலகில் நிலவும் குழப்பங்கள் முடிவுக்கு வர வேண்டும். நாம் அமைதி, சாந்தி மற்றும் அன்பை நிலைநாட்டுவதாக மிகவும் அதிகமாக வாதம் செய்து கூறுகின்றோம். ஆனால் நாம் அந்த விவகாரத்தில் ஈடுபடும் போதுதான் அதன் உண்மை நிலை தெரிய வருகின்றது. இறைவனுக்காக தியாகம் செய்து இந்த அமைதியையும் அன்பையும் நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இதையே அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டுள்ளான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு போதனை செய்தவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள், நான் எனது ஜமாத்திற்கு போதனை செய்கின்றேன், நீங்கள் தற்பெருமையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தற்பெருமை நமது கம்பீரமிக்க இறைவனின் பார்வையில் மிகவும் வெறுக்கத்தக்கதாகும். எந்த நபர் தனது சகோதரர் கூறும் விஷயத்தை தாழ்மையுடன் கேட்க விரும்புவதில்லையோ, மேலும் அவரிடமிருந்து முகம் திருப்பி செல்கின்றாரோ, அவரும் தற்பெருமையில் பங்கு பெறுகின்றார்.
கர்வத்தின் எந்த பகுதியும் உங்களிடம் இல்லாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அதன் மூலமாக நீங்கள் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும். அதன் மூலம் நீங்கள் உங்களது மனைவி மக்களுடன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வீர்கள். இறைவன் பக்கம் குனியுங்கள். உலகில் ஒரு மனிதர் மீது எந்த அளவு நேசம் வைப்பது சாத்தியமாக இருக்கின்றதோ அந்த அளவு நீங்கள் இறைவன் மீது நேசம் வையுங்கள். அதாவது உலகில் ஒரு மனிதன் ஒருவர் மீது எந்த அளவு நேசம் வைக்க முடியுமோ அந்த அளவு நீங்கள் அந்த இறைவன் மீது நேசம் வையுங்கள். ஒரு மனிதன் உலகில் ஒருவருக்கு எந்த அளவுக்கு அஞ்ச முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள். தூய உள்ளம் கொண்டவர்களாக மாறிவிடுங்கள். உங்கள் மீது கருணை காட்டப்படுவதற்காக நீங்கள் தூய எண்ணம் கொண்டவராகவும் ஏழ்மையை கடைபிடிப்பவராகவும் மாறிவிடுங்கள். ஆக இத்தகைய நிலைமையைத்தான் நம்மில் ஒவ்வொருவரும் நம்மிடம் உருவாக்க வேண்டும். இந்த நாட்களில் இதற்காக முயற்சி செய்வதுடன் எல்லா வகையான அகங்காரத்தையும் அளிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சாந்தியை பரப்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதற்காக துஆக்களின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். பிறகு அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: எவர் இறைவன் முன்னால் பணிவுடன் விழுந்து விடுகின்றாரோ அவரை தோல்வியடைய செய்வதும் அவருக்கு இழிவான மரணத்தை தருவதும் ஒருபோதும் இறைவனின் நடைமுறை அல்ல. யார் அவன் பக்கம் வருவாரோ அவர் ஒருபோதும் வீணாக மாட்டார். இந்த நபருக்கு இறைவனுடன் உண்மையான தொடர்பு இருந்தது, ஆனால் அவர் தோல்வியடைந்து விட்டார் என்று கூறக்கூடிய எந்த ஒரு சம்பவமும் உலகம் தோன்றிய நாள் முதல் நிகழ்ந்ததே இல்லை. எனவே அவனுடன் உண்மையான தொடர்பு இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமான ஒரு நிபந்தனையாகும். தனது சொந்த விருப்பங்களை மட்டும் இறைவன் முன்னால் எடுத்து கூறுவதை இறைவன் விரும்புவதில்லை. ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக மட்டும் இறைவனிடம் வரக்கூடாது. மாறாக களப்பற்ற மன தூய்மையுடன் எப்போதும் அவன் முன்னால் குனிய வேண்டும். தனது சொந்த விருப்பங்களை அவன் முன்னால் எடுத்து வைக்க கூடாது. மாறாக களப்பற்ற மன தூய்மையுடன் அவன் முன்னால் குனிய வேண்டும். எவர் அவ்வாறு குனிவாரோ அவருக்கு எந்த துன்பமும் ஏற்படாது. மாறாக அந்த துன்பத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழி அவருக்கு கிடைத்துவிடும். இதை பற்றி அல்லாஹ்வே இவ்வாறு கூறுகின்றான்: வமன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜம் வ யர்ஸுக்ஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பவருக்கு அவன் ஏதேனும் ஒரு வழியை ஏற்படுத்துவான். அவர் எதிர்பாராத இடத்திலிருந்து அவன் அவருக்கு ரிஸ்கை வழங்குவான். அவர் எதிர்பாராத இடத்திலிருந்து அவன் அவருக்கு ரிஸ்கை வழங்குவான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த இடத்தில் ரிஸ்க் என்பதன் கருத்து உணவு மட்டுமல்ல, கண்ணியம், அறிவு போன்ற எவையெல்லாம் மனிதனுக்கு தேவைப்படுகின்றதோ அது இந்த சொல்லில் அடங்கும். இறைவனுடன் எவர் ஒரு அணு அளவு தொடர்பு வைப்பாரோ அவர் ஒருபோதும் வீணாக மாட்டார். பிறகு தொடர்ந்து ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: பலவீனமான படைப்பினமாக இருக்கக்கூடிய மனிதன் தனது செயல்களின் விளைவின் காரணமாக தன்னை பெரியவனாக கருத ஆரம்பிக்கின்றான். தற்பெருமையும் அகங்காரமும் அவனிடம் வந்து விடுகின்றது. அல்லாஹ்வின் வழியில் எதுவரை மனிதன் தன்னை எல்லோரையும் விட சிறியவனாக கருத மாட்டானோ அதுவரை அவனுக்கு விடுதலை கிடைக்காது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள்: கபீர் இவ்வாறு உண்மையை கூறியுள்ளார். அல்லாஹ்வுக்கு நன்றி, நாம் ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்திருக்கின்றோம். உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருந்தால் பிறகு இறைவனும் நமக்கு கிடைத்திருக்க மாட்டான் என்று அவர் கூறினார். மக்கள் தாங்கள் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருப்பதை எண்ணி பெருமைப்படுகின்றனர். ஆனால் கபீர் சிறிய குடும்பத்தில் பிறந்திருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார். எனவே மனிதன் ஒவ்வொரு நொடியும் நான் எவ்வளவு அற்பமானவன் என்பதை பார்க்க வேண்டும், எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவர் எவ்வளவுதான் உயர்ந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் தன்னைத்தானே பார்க்கின்ற போது ஏதாவது ஒரு வகையில் முழு பிரபஞ்சத்தில் உள்ளவர்களை விடவும் தன்னை தகுதியற்றவராகவும் அற்பமானவராகவும் கருதுவார். நிபந்தனை என்னவென்றால் அவ்வாறு தன்னை பார்ப்பதற்கான கண்கள் அவருக்கு இருக்க வேண்டும். எனவே அத்தகைய கண்கள் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாகும். தம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் என்பது நிபந்தனையாகும். தம்மை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பது நிபந்தனையாகும். பிறகு எந்த பெருமையும் அவரிடம் ஏற்படாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: ஒரு உயர்வான இடத்திலுள்ள உயர்வான இனத்தை சார்ந்த மனிதனிடம் நடந்து கொள்வதைப் போல ஒரு மனிதன் சக்தியற்ற ஏழையான ஒரு மூதாட்டியிடம் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்ளாதவரை, எல்லா வகையான அகங்காரம் மற்றும் தற்பெருமையிலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளாதவரை ஒருபோதும்
இறைவனின் ஆட்சியில் அவர் நுழைய முடியாது. எனவே இந்த தரத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். உலகில் இறைவனது மார்க்கத்தை பரப்பி அவனது அரசாட்சியை நிலைநாட்டுவதாக நாம் வாதம் செய்துள்ளோம். இந்த வாதம் உண்மையானதென்றால் பிறகு நாம் நமது நிலைமைகளையும் அதற்கேற்ப அமைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது முதலில் நாம் இறைவனது அரசாட்சியில் நுழைய வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தற்பெருமை நம்மிடம் இருந்தால், மேலும் நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்காமல் இருந்தால், ஏதாவது ஒரு வகையில் நாம் நம்மை பெரியவர்களாக கருதினால், ஏதாவது ஒரு வகையில் தற்பெருமை நம்மிடம் இருந்தால், அந்நிலையில் நாம் ஒருபோதும் இறைவனது அரசாட்சியில் நுழைய முடியாது என்று கூறுகின்றார்கள். எனவே நம்மிடம் தூய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் நமது துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கும் இந்த நாட்களை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான். இந்த நாட்களில் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாகும். எந்தெந்த விஷயங்களில் நமக்கு தற்பெருமை இருக்கின்றதோ, அல்லது எந்தெந்த விஷயங்கள் நமது பணிவையும் தாழ்மை குணத்தையும் வளர்ச்சியடைய செய்வதில் தடையாக இருக்கின்றனவோ, அல்லது நமது சுற்றுச்சூழலில் எந்த விஷயங்கள் நம் மூலமாக அமைதி இன்மையை ஏற்படுத்த காரணமாக இருக்கின்றதோ, அவற்றை இறைவன் முன் குனிந்தவாறு, அவனிடம் உதவி கேட்டவாறு அவற்றிலிருந்து விலகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலமாக நமது இருப்பு எல்லா இடங்களிலும் சாந்தியை பரப்புகின்ற இருப்பாக இருக்க வேண்டும். அதற்கெதிரில் அமைதியின்மை மற்றும் குழப்பத்தை பரப்பக்கூடியதாக அது இருக்கக்கூடாது. அல்லாஹ் பிறரது உரிமைகளை செலுத்துவதற்கும் சாந்தியை பரப்புவதில் விரிவான நிலையை ஏற்படுத்துவதற்கும் கர்வத்திலிருந்து தப்பிப்பதற்கும் இன்னொரு இடத்தில் இந்த சொற்களில் நமக்கு கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், வஅபுதுல்லாஹா வலா துஷ்ரிகு பிஹி ஷையம் வபில் வாலிதைனி இஹ்சானம் வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீனி வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரிஜில் ஜுனுபி வஸ் சாஹிபி பில் ஜம்பி வபினிஸ் சபீலி வமா மலக்கத் ஐமானுக்கும் இன்னல்லாஹா லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபஹூரா. நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எதனையும் வினையாக்காதீர்கள். மேலும் பெற்றோர்களுடன் மிக்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். மேலும் நெருங்கிய உறவினர்களுடனும் அனாதைகளுடனும் உறவினர்களான அண்டை வீட்டுக்காரர்களுடனும் அந்நியர்களான அண்டை வீட்டுக்காரர்களுடனும் உங்களுடன் இருப்பவர்களுடனும் வழிபோக்கர்களுடனும் உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். கர்வம் கொண்டோரையும் பெருமை அடிப்போரையும் அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. இந்த வசனத்தில் இறைவனை வணங்கும்படி கூறிவிட்டு அவனுக்கு இணை வைப்பதிலிருந்தும் தடுத்த பிறகு சில உரிமைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனமூட்டப்பட்டுள்ளது. ரமலான் எங்கு இறைவணக்கத்தின் பக்கம் கவனமூட்டுகின்ற மாதமாக இருக்கின்றதோ, அங்கு சமுதாயத்தில் உள்ளவர்களது உரிமைகளை செலுத்துவதன் பக்கம் கவனமூட்டக்கூடிய மாதமாகவும் அது இருக்கின்றது. எனவே இந்த நாட்களில் இந்த உரிமைகளை செலுத்துவதும் ஒரு நம்பிக்கையாளர் மீது கடமையாகும். உண்மையில் இந்த உரிமைகளை எப்போதும் நாம் நிறைவேற்றி வர வேண்டும். ஆனால் இந்த மாதம் எத்தகையது என்றால், இதில் நாம் அதற்கான பழக்கத்தை ஏற்படுத்த முடியும். இந்த உரிமைகளை நாம் நிறைவேற்றாமல் இருந்தால் வெறும் இறைவணக்கங்களால் மட்டும் ரமலான் மூலமாக நாம் அடைய வேண்டிய குறிக்கோளை அடைய முடியாமல் போய்விடும். உண்மையான குறிக்கோள் என்னவென்றால், எந்த தூய மாற்றத்தை நாம் நம்மிடம் ஏற்படுத்துகின்றோமோ அதை நமது வாழ்வின் ஒரு பகுதியாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஒன்று இறைவணக்கங்களாகும். அவற்றை இந்த மாதங்களில் நாம் நிறைவேற்றும் போது அது நிரந்தரமாக நமது வாழ்வின் ஒரு பகுதியாக ஆகிவிட வேண்டும். மற்றொன்று உரிமைகளை செலுத்துவதாகும். அவற்றின் பக்கம் இந்த மாதத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு அவை நிரந்தரமாக நமது வாழ்வின் ஒரு பகுதியாக ஆகிவிட வேண்டும். எனவேதான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதாக ஒரு அறிவிப்பில் வருகிறது. அவர்கள் இறை அடியார்களுக்குரிய உரிமைகளை நிறைவேற்றுவதற்காகவும் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காகவும் இந்த நாட்களில் தமது கைகளை எந்த அளவு விரித்து வைத்திருந்தார்கள் என்றால், அவர்களது வள்ளல் தன்மை வேகமான புயல் காற்றை விட அதிகமாக இருந்தது என்று அறிவிப்பில் வருகின்றது. பொதுவான நிலைமைகளில் கூட அவர்களது வள்ளல் தன்மையின் தரம் எந்த அளவு உயர்ந்ததாக இருந்ததென்றால் வேறு எவரும் அந்த தரத்தை அடையவே முடியாது. பிறகு ரமலானில் அவர்களது ஈகை குணத்திற்கு உதாரணமாக வேகமான புயல் காற்றை தவிர வேறு எந்த ஒரு உதாரணத்தையும் கூற முடியாது. எந்நிலையிலும் தேவை உடையவர்களின் தேவையை நிறைவேற்றுவதில் மிகவும் உயர்ந்த நல்லுதாரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டினார்கள். அது செல்வத்தின் மூலமாக உதவும் வகையில் இருந்தது. அதை தவிர மற்றவர்களது உணர்வுகளுக்கும் அவர்கள் மதிப்பளித்து வந்தார்கள். அவர்களது மற்ற தேவைகளையும்
அவர்கள் கருத்தில் கொண்டிருந்தார்கள். பிறகு இதன் பக்கம் குறிப்பாக கவனம் செலுத்தும்படி அவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கும் போதனை செய்தார்கள். அல்லாஹ்வும் இவ்வாறு கட்டளையிட்டுள்ளான். இந்த கட்டளை முழு வருடமும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்றாகும். ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்றே ரமலானில் நன்மைகளின் பக்கம் அதிகம் கவனம் ஏற்படுகின்றது. அவ்வாறு ஏற்படவும் வேண்டும். எனவே இந்த நாட்களில் குறிப்பாக இந்த உரிமைகளை செலுத்துவதன் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நாட்களில் ஏற்படும் நன்மை செய்கின்ற பழக்கமானது பிறகு நிரந்தரமான ஒரு பழக்கமாக மாறிவிடும். இந்த வசனத்தில் இறைவன் மனிதன் படைக்கப்பட்டதன் அடிப்படை நோக்கமாக இறைவணக்கம் இருப்பதை கூறிய பிறகு, இறைவணக்கம் எங்கு அல்லாஹ்விற்குரிய உரிமையை நாம் செலுத்த காரணமாக இருக்கின்றதோ அங்கு ஒரு உண்மையான இறை அடியாரை, ரஹ்மானின் அடியாரை, இறைவனது அடியார்களின் உரிமைகளை செலுத்துவதன் பக்கமும் கவனமூட்டக்கூடியதாகவும் அது இருக்கின்றது. அவ்வாறு இருக்கவும் வேண்டும். இந்த இரு விதமான உரிமைகளும் செலுத்தப்படவில்லை என்றால் அவ்வாறு செலுத்தாமல் இருப்பவர் நம்பிக்கையாளராக இருக்க முடியாது. மாறாக அத்தகையவர் தற்பெருமை கொள்பவர் மற்றும் பெருமை அடிப்பவரை சார்ந்தவராக இருப்பார். எனவே அல்லாஹ் இறைவணக்கம் செய்கின்ற ஒவ்வொருவரிடமும் இந்த உயர்வான நல்லொழுக்கங்களை எதிர்பார்க்கின்றான். அவற்றை பற்றி அவன் நமக்கு கட்டளையிட்டுள்ளான். இவற்றை பணிவை கடைபிடித்தவாறு ஒரு நம்பிக்கையாளர் நிறைவேற்ற வேண்டும். உரிமைகளை செலுத்துவது ஒரு மிக பெரும் விஷயமாகும் என்று எவரும் கருதிவிட வேண்டாம். உரிமைகளை செலுத்துவது பெருமைக்குரிய விஷயம் அல்ல, மாறாக அது ஒவ்வொரு நம்பிக்கையாளரின் மீதும் கடமையாக இருக்கின்றது. இந்த உரிமைகளை செலுத்துவதன் மூலமாகத்தான் இறை வணக்கங்களும் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. இந்த வசனத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதை போன்று இந்த உரிமைகளில் பெற்றோர்களுக்குரிய உரிமை இருக்கின்றது, உறவினர்களுக்கான உரிமை இருக்கின்றது, அனாதைகளுக்கான உரிமை இருக்கின்றது, ஏழைகளுக்கான உரிமை இருக்கின்றது, உறவினர்களான மிக அருகில் இருக்கின்ற அண்டை வீட்டுக்காரர்களுக்கான உரிமை இருக்கின்றது, அந்நியர்களான அண்டை வீட்டுக்காரர்களது உரிமை இருக்கின்றது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் நம்மோடு இருப்பவர்கள், நம்மோடு அமர்பவர்கள் ஆகியோரது உரிமைகள் இருக்கின்றன. பயணிகளுக்கான உரிமை இருக்கின்றது. நம்மை சார்ந்திருக்கின்ற நமக்கு கீழே இருப்பவர்களது உரிமை இருக்கின்றது. சுருக்கமாக இந்த வசனத்தில் மனித இனத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர்களது உரிமைகள் அனைத்தையும் எடுத்து கூறி அவற்றை செலுத்துமாறு நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. பெற்றோர்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் பற்றி திருக்குரானில் மற்ற இடங்களிலும் வந்துள்ளது. அவர்களுக்கு தொண்டு செய்வதும் அவர்களை கருத்தில் கொள்வதும் சந்ததிகளின் கடமையாக இருக்கின்றது. இது பெற்றோர்கள் மீது அவர்கள் செய்கின்ற உபகாரம் அல்ல. பிறகு உறவினர்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் இருக்கின்றன. இந்த விஷயத்தில் கணவனும் மனைவியும் பரஸ்பரம் அவர்கள் ஒருவர் மற்றவரது உறவினர்களுக்குரிய உரிமைகளை செலுத்தி வர வேண்டும். இது தொடர்பாக உங்களது இரத்த உறவுகளை நீங்கள் பேணுங்கள் என்ற இறைவனது கட்டளையும் இருக்கின்றது. இந்த கட்டளையை நாம் பேணி நடந்தால் பல சண்டைகளும் முடிவுக்கு வந்துவிடும். அன்பு மற்றும் நேசத்தின் சூழல் ஏற்படும். எந்தெந்த வீடுகளில் இத்தகைய சண்டை சச்சரவுகள் இருக்கின்றதோ அதை பற்றி இந்த நாட்களில் நாம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். இத்தகைய பல விவகாரங்களும் நம்முன் வருகின்றது. அது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். தற்பெருமை கொள்வது மற்றும் பிடிவாதமாக இருப்பது ஆகியவற்றிற்கு பகரமாக தங்களது குடும்பங்களை சீராக வைத்திருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அனாதைகளை கவனத்தில் கொள்வதும் ஒரு மிகப்பெரிய கடமையாகும். அவருடைய சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடியவர்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவர்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் தொடர்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு முக்கியத்துவம் வழங்கியுள்ளார்கள் என்றால், நானும் அனாதைகளை பராமரிப்பவர்களும் சொர்க்கத்தில் இவ்வாறு ஒன்றாக இருப்போம் என்று கூறி அவர்கள் தமது இரு விரல்களையும் ஒன்றாக இணைத்து காட்டினார்கள். அதாவது அத்தகையவர் நமக்கு மிகவும் அருகில் இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த முக்கியத்துவத்தை ஜமாத்தில் உள்ள நபர்கள் எப்போதும் தமது கண் முன்னால் வைத்திருக்க வேண்டும். அனாதைகளை பராமரிப்பதற்காக பணம் செலவு செய்ய வேண்டும். ஜமாத் அளவிலும் இதற்கான ஏற்பாடு இருக்கின்றது. தேவையுடையவர்கள் மற்றும் ஏழைகளுக்கான உரிமைகள் இருக்கின்றன. இதில் கல்விக்கான செலவுகள் இருக்கின்றன, சிகிச்சைக்கான செலவுகள் மற்றும் திருமணத்திற்கான செலவுகள் இருக்கின்றன. ஜமாத்தில் இந்த எல்லா செலவீனங்களையும் நிறைவேற்றுவதற்காக தனியாக ஃபண்ட்ஸும் உள்ளன. அவற்றிற்காகவும் வசதி படைத்தவர்கள் ஜமாத் அமைப்பின் கீழ் இருந்தவாறு செலவு செய்ய வேண்டும். பிறகு அல்லாஹ் உறவினர்கள் மற்றும் அருகிலுள்ள அண்டை வீட்டுக்காரர்களின் உரிமையும் செலுத்தும்படி கூறுகின்றான். இதில் நெருங்கிய உறவினர்களாக இருக்கின்ற
அண்டை வீட்டுக்காரர்களும் வந்து விடுவர். அவ்வாறே எவர்களுடன் உங்களுக்கு நல்ல தொடர்புகள் இருக்கின்றதோ அவர்களுக்குரிய உரிமையையும் செலுத்த வேண்டும். அவ்வாறே நீங்கள் அறியாத உங்களது அண்டை வீட்டுக்காரர்களையும் கருத்தில் கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். இதில் உங்களுக்கு அருகில் இல்லாமல் மிக தூரத்தில் உள்ள அண்டை வீட்டுக்காரர்களும் அடங்குவர். உங்களுடன் நல்ல தொடர்பு இல்லாத அண்டை வீட்டுக்காரர்களும் இதில் அடங்குவர். இவர்கள் அனைவரது உரிமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். அன்பையும் நேசத்தையும் பரப்புகின்ற அழகிய போதனையாக இது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது சமுதாயத்தில் சாந்தி மற்றும் சமாதானத்தின் அடித்தளத்தை நிறுவுகின்றது. சுற்றுச்சூழலில் அமைதியையும் சாந்தியையும் உருவாக்குகின்றது. பிறகு நம்முடன் அமர்பவர்கள் மற்றும் பயணிகளுக்கான உரிமைகள் இருக்கின்றன. இந்த வசனத்தில் உள்ள சொற்களின் மூலமாக கணவன் மனைவி செலுத்த வேண்டிய உரிமைகளையும் நண்பர்களுக்குள்ள உரிமைகளையும் இறைவன் எடுத்துக் கூறியுள்ளான். நம்முடன் பணியாற்றுபவர்களின் உரிமைகள், அதிகாரிகள் மற்றும் அவர்களுக்கு கீழே பணிபுரிபவர்களுக்கு இடையில் உள்ள உரிமைகள் எடுத்துக் கூறப்பட்டுள்ளன. பிறகு வமா மலக்கத் ஐமானுக்கும், அதாவது உங்களது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் என்று கூறி உங்களுக்கு கீழ் உள்ள உங்களது தேவையின் கீழ் இருக்கின்ற ஒவ்வொருவரது உரிமையை நிறைவேற்றுவதன் பக்கமும் கவனமூட்டப்பட்டுள்ளது. இந்த எல்லா உரிமைகளையும் செலுத்த வேண்டும் என்று கூறிய பிறகு, இந்த உரிமைகளை நீங்கள் செலுத்தாமல் இருந்தால் உங்களிடம் தற்பெருமையும் அகங்காரமும் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அது இறைவனுக்கு மிகவும் விருப்பமில்லாததாகும். இது இஸ்லாத்தின் அழகிய போதனையாகும். அமைதியை நிலைநாட்டுவதற்கும் சாந்தியை பரப்புவதற்கும் எல்லா மட்டத்தில் உள்ளவர்களது உரிமையை நிறைவேற்றுவதற்கும் உள்ள அழகிய போதனையாக இது இருக்கின்றது. ஆக நமக்கு கிடைத்திருக்கும் இந்த நாட்கள் இறைவனுக்கு அருகில் நம்மை கொண்டு செல்லக்கூடிய நாட்களாக இருக்கின்றது. இறைவன் தானே நமக்கு அருகில் வருகின்றான். எவர்கள் இறைவனுக்குரிய உரிமையையும் இறைவனை வணங்குவதற்குரிய உரிமையையும் இறைவனின் அடியார்களது உரிமையையும் வழங்குகின்றனரோ அவர்களுக்கு இறைவனும் வழங்க விரும்புகின்றான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை போன்று நாம் பணிவை மேற்கொண்டவாறு இந்த அனைத்து உரிமைகளையும் நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ரமலானில் ஒரு குறிப்பான சுற்றுச்சூழல் உருவாகுவதன் காரணமாக அது இறைவனை வணங்குவதன் பக்கமும் நமக்கு கவனமூட்டுகின்றது. ஏனைய நன்மைகளை செய்வதன் பக்கமும் கவனமூட்டுகின்றது. இவற்றிலிருந்து நாம் அதிகமாக பயனடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறை வணக்கங்களை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இறைவனது அடியார்களுக்குரிய உரிமையை செலுத்துவதன் பக்கமும் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், வானத்தில் இறைவன் உங்களிடம் திருப்தி அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த இரு சகோதரர்கள் போன்று ஆகிவிடுங்கள். உங்களுக்கு கீழுள்ளவர்கள் மீதும் உங்களது மனைவிமார்கள் மீதும் உங்களது ஏழையான சகோதரர்கள் மீதும் கருணை காட்டுங்கள். அப்போதுதான் விண்ணிலிருந்து உங்கள் மீது கருணை காட்டப்படும். நீங்கள் அவனுக்காக ஆகிவிடுங்கள். அதன் மூலம் அவனும் உங்களுக்காக ஆகிவிடுவான். பிறகு ஓரிடத்தில் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், எவர் ஒருவர் தமது வாழ்நாளை அதிகரிக்கும்படி செய்ய விரும்புகின்றாரோ அவர் நன்மையான காரியங்களை செய்வதில் முனைப்பாக செயல்பட வேண்டும். இறைவனது படைப்பினங்களுக்கு பயன் தரக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இறை வணக்கத்திற்குரிய உரிமைகளை செலுத்துவதுடன் இறை அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவதற்கான நல்வாய்ப்பையும் வழங்குவானாக. மேலும் நாம் உண்மையான முறையில் ரஹ்மானாகிய இறைவனின் அடியார்களாக ஆவோமாக. மேலும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை இந்த ரமலானில் முன்பை விட அதிகமாக பெறக்கூடியவர்களாக ஆவோமாக. பிறகு அவற்றை நிரந்தரமாக நமது வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்பவர்களாக நாம் ஆவோமாக. தொழுகைக்கு பிறகு நான் 2 ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். ஒரு ஜனாசா காதியானை சார்ந்த தர்வேஷான மதிப்புக்குரிய மர்ஹூம் உமர் அஹமத் சாஹிப் காலா ஆப்கானா அவர்களது மனைவியான ஹிதாயத் பிபி சாஹிபா உடையதாகும். இவர் சில நாட்கள் உடல்நலமின்றி இருந்த பிறகு 4 ஜூன் 2015 அன்று வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தர்வேஷின் காலகட்டத்தை அவர்கள் மிகவும் பொறுமையுடனும் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவாறும் கழித்தார்கள். தொழுகையையும் நோன்பையும் பேணக்கூடியவராகவும் தஹஜ்ஜுத் தொழுபவராகவும் திருக்குரானை மிகவும் நேசிப்பவராகவும் அவர்கள் இருந்தார்கள். விருந்தோம்பல் செய்யக்கூடியவராகவும் மிக சிறந்த கலப்பற்ற தூய உள்ளம் கொண்ட பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பல குழந்தைகளுக்கும் திருக்குரானை பார்த்து ஓதுவதற்கும் அதன் பொருளையும் கற்றுக் கொடுப்பதற்கும்
உள்ள நட்பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தார்கள். மர்ஹூமா வசியத் செய்திருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு பின்னால் ஒரு மகளையும் 2 மகனையும் தமது நினைவாக விட்டு சென்றுள்ளார்கள். இவர்களது மூத்த மகன் ஜமாத்திற்கு சேவை செய்வதிலிருந்தும் ஓய்வு பெற்றுள்ளார். 2வது மகன் ஜமாத்திற்கு தொண்டாற்றி வருகின்றார். அவர்களது மகள் ரபுவாவில் தங்கியுள்ளார். அவர் திருமணமானவர். 2வது ஜனாதா காயிப் ஜமாத்திற்காக தமது வாழ்வை அர்ப்பணித்த ஜாமியா அஹமதியா ரபுவாவின் முன்னாள் ஆசிரியரான மதிப்பிற்குரிய மௌலவி மஹமூத் அகமது சாகிப் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் 18 மே 2015 மிக குறைந்த காலகட்டம் நோய்வாய்ப்பட்டிருந்த பிறகு வஃபாத்தாகிவிட்டார்கள். தமது 98வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களது வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரது சஹாபியான மௌலவி முஹம்மது அப்துல்லா சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது பேரரும், ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சஹாபியான ஹஜரத் ஹக்கீம் முஹம்மது அப்துல் அசீஸ் சாஹிப் அவர்களின் மகனும் ஆவார்கள். நடுநிலை பள்ளி வரை தமது மூதாதையரின் கிராமமான ஷேக்புரா மாவட்டத்தில் உள்ள பீனி ஷர்க்பூர் என்ற கிராமத்தில் கல்வி கற்ற பிறகு இவர்கள் காதியான் சென்று விட்டார்கள். பிறகு ஜாமியா அஹமதியா காதியானில் மௌலவி ஃபாசில் படித்தார்கள். 1939 அவர்கள் தமது வாழ்வை ஜமாத்திற்காக அர்ப்பணித்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதிப்பிற்குரிய மலிக் சைஃபுர் ரஹ்மான் சாஹிப் அவர்களுடன் மர்ஹூமை தில்லியிலுள்ள ஒரு மதரசாவில் சேர்ந்து ஹதீஸ் மற்றும் ஃபிகாவை கற்றுக் கொடுப்பதற்கான பயிற்சியை பெறுவதற்காக அனுப்பி வைத்தார்கள். இதற்கு பிறகு தேவ்பந்த், சாரன்பூர் மற்றும் லாகூரிலும் அவர்கள் ஃபிகா தொடர்பான கல்வியை பெற்றார்கள். பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னதாக உமூரே ஆமா அலுவலகத்திலும் பிறகு வசியத் அலுவலகத்திலும் தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தது. பாகிஸ்தானில் ஜாமியா அஹமதியா நிறுவப்பட்ட பிறகு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆசிரியராக நியமித்தார்கள். 40 வருடங்கள் வரை ஃபிகா மற்றும் ஹதீஸின் பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கான நல்வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. பிதாயத்துல் முஜ்தஹித் என்ற பெயரில் உள்ள ஃபிகாவின் புகழ்பெற்ற நூலை அவர்கள் உருதுவில் மொழிபெயர்த்தார்கள். அது ஹிதாயத்துல் முக்தசித் என்ற பெயரில் ஜமாத் சார்பாக வெளியிடப்பட்டது. இவ்வாறே அவர்களுக்கு தாருல் கதா ரப்வாவில் காசியாகவும் 1 வருடம் வரை நாசிம் தாருல் கதாவாகவும் தொண்டு புரிகின்ற நட்பேறு கிடைத்தது. அவர்கள் துவா செய்யக்கூடியவர்களாகவும் தாழ்மை குணமுள்ள எளிமையான இயல்பை உடைய நல்ல உள்ளம் கொண்ட கலப்பற்ற மன தூய்மையுடைய மனிதராக இருந்தார்கள். அவர்களது பல மாணவர்களும் உலகின் பல பகுதிகளிலும் பல்வேறு உயர்வான ஜமாத் தொண்டுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மர்ஹூம் வசியத் செய்தவர் தனக்கு பின்னால் 7 மகள்களையும் 4 மகன்களையும் தமது நினைவாக விட்டு சென்றுள்ளார்கள். அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவர்களது பாவங்களை மன்னித்து இவர் மீது கருணை காட்டுவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء
والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.